லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். தானியேலாகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழும்பப் போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமையை என்றும் ஊழ்வூழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாய் பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரியதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. விவிலிய தேடல். திருப்பாடல் 33 பகுதி 4. பேறுபெற்ற மக்களினம் நாம். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். துன்பத் துயரங்கள் என்னை தொடர்ந்தாலும் துணைகள் இன்றியே நான் துவண்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். அன்பானவர்களே, அண்மையில் இணையத்தில் ஒரு மகன் தனது தந்தையின் பிறந்த நாளின் போது அவருக்கு மனம் திறந்து எழுதிய மடல் ஒன்றை வாசித்தேன். அது என் மனதை வருடியது. இங்கே அதை சற்று சுருக்கி தந்துள்ளேன். இன்றைய நமது திருப்பாடல் சிந்தனைக்கு இது விருந்தாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அன்புள்ள அப்பா, இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி உங்களுக்கு பிறந்த நாள். உங்களை முழுமையாக வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை, ஆனாலும் வணங்கி நிற்கின்றேன். உங்களுக்கு மகனாய் பிறந்ததற்காக கடவுளுக்கு பல கோடி நன்றி சொல்லுகின்றேன். தந்தை மகன் உறவை தாண்டி நாம் எவ்வளவோ மனம் விட்டு பேசியிருக்கின்றோம். நண்பர்களைப் போல பழகியிருக்கின்றோம். சின்ன சின்ன சண்டைகள் கூட போட்டதுண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் பிற்போக்குவாதியாகவும் தெரிந்தீர்கள். ஆனால் இன்று அதை நினைத்துப் பார்க்கும்போது நான் வெட்கத்தினாலும் வேதனையாலும் தலைகுனிகின்றேன். காரணம், இன்று நான் வாழ்க்கையை புரிந்து கொண்ட பிறகு அன்று வில்லனாக தெரிந்த நீங்கள் இன்று எனக்கு கதாநாயகனாக தெரிகின்றீர்கள். உங்கள் கஷ்டம் புரியாமல் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அதிகாரமாய் நான் கேட்டவைகளையெல்லாம் நீங்கள் தேடி அலைந்து வாங்கிக் கொடுத்து என் முகமலர்ச்சியில் உங்கள் இதயம் மகிழ்வீர்களே அப்பா. அப்போது நான் எத்தகைய சுயநலவாதியாக இருந்திருக்கின்றேன் என்பதை இப்போது நினைத்தாலும் என் விழிகளில் கண்ணீர் கொட்டுகின்றது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் எனக்கு எப்போதும் ஒரு நல்ல தந்தையாகவே இருந்துள்ளீர்கள். உங்கள் கனவுகளை நான் நிறைவேற்றவில்லை என்பதை நான் நன்கு அறிந்தே வைத்திருக்கின்றேன். ஆனாலும் அதை பற்றி என்னிடம் நீங்கள் எதுவும் சொன்னதில்லை. அவைகளை நியாயப்படுத்த காரணங்கள் பல என்னிடம் உள்ளன என்பது உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் மன்னிப்பு கோருவதில் எனக்கு எந்த வெட்கமோ துக்கமோ கிடையாது.
ஏமாற்றங்களாலும் துரோகங்களாலும் நான் வீழ்த்தப்பட்டு வாழ்க்கையில் தோற்றுப்போனவனாய் விரக்தியின் விளிம்பில் நின்றபோது உங்கள் அரவணைப்பும் அன்பு மட்டுமே எனக்கு அருமருந்தாக இருந்தது. அதுவே மறுபடியும் நான் வாழ்க்கையில் எழுந்து நிற்கவும் வெற்றி அடையவும் எனக்கு உறுதி தந்தது. உங்களைப் போல் தந்தை எனக்கு இருக்கும் வரை நான் 1000 முறை விழுந்தாலும் மறுபடியும் துணிவோடு எழுந்து நிற்பேன். நான் இதுவரை உங்களிடம் கேட்டதில்லை, ஆனாலும் இன்று கேட்கின்றேன். மறு ஜென்மம் என்பது ஒன்று இருக்குமே, ஆனால் நீங்கள் எனக்கு பிள்ளையாய் பிறக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எனக்குச் செய்த அனைத்தையும் நான் உங்களுக்குச் செய்து என் நன்றி கடனை தீர்க்க முடியும். நான் இதுவரை உங்களிடம் சொன்னதில்லை, ஆனாலும் இன்று சொல்கின்றேன். ஐ லவ் யூ பா. அன்பானவர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் ஆண்டவரின் திட்டங்கள் உயர்ந்தவை என்ற தலைப்பில் திருப்பாடல் 33 10, 11 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 12 முதல் 15 வரையுள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை பிரசன்னத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஆண்டவரை தன் கடவுளாகக் கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாகத் தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. பிரியமானவர்களே, மேற்கண்ட இறைவசனங்களில் யாவே இறைவனை நம் அன்பு கடவுளாக பெற்றிட நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பெருமை பொங்க குறிப்பிடுகின்றார் தாவீது. அதாவது, இஸ்ரேல் மக்களும் தானும் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக கடவுளே தங்களை அவரின் சொந்த மக்களாக தெரிந்து கொண்டார் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்கின்றார் தாவீது. இதனை மனதில் கொண்டுதான் ஆண்டவரை தன் கடவுளாகக் கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுகின்றார். மேற்கண்ட நிகழ்வில் நாம் கேட்டது போன்று நம் கடவுள் நமது அன்பு தந்தையாக விளங்குகின்றார். அவர் எப்போதும் நம்மீது பரிவிரக்கம் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்று திருப்பாடல் 125 அவரது பண்பு நலன்களை போற்றுகின்றார் தாவீது. நமது அன்றாட வாழ்வில் இவரை எனது அப்பாவாக, அம்மாவாக, நண்பராக, அக்காவாக, தங்கையாக, அண்ணனாக பெறுவதற்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன் என்று எப்போது நாம் கூற முடியும்? அவர்கள் நம்மீது கொண்டுள்ள உண்மையான அன்பையும் பாசத்தையும் கரிசனையையும் அக்கறையையும் நம்பகத்தன்மையையும் தியாகத்தையும் பார்க்கும்போதுதான் நம்மால் இவ்வாறு சொல்ல முடியும், இல்லையா? ஆக இத்தகைய பண்பு நலன்கள் கடவுளிடம் துலங்குவதன் அடையாளமாகவே தாவீது அரசர் ஆண்டவரை தன் கடவுளாகக் கொண்ட இனம் பேறு பெற்றது என்று குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுள் தனது மக்கள் மீது கொண்டுள்ள பேரன்பையும் கரிசனையையும் பார்க்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் வீழ்ந்த போதெல்லாம் அன்பு நிறைந்த ஒரு தந்தையாக அவர்களை அக்கறையுடன் கண்டித்து திருத்துகின்றார். மேலும் அவர்கள் பேராபத்தில் சிக்கிக்கொண்டு நம்பிக்கை இழந்த நேரங்களிலெல்லாம் உடனிருந்து அவர்களை தேற்றுகின்றார். அதிலும் சிறப்பாக தங்களின் பாவச் செயல்களால் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடனான உடன்படிக்கையை மீறிய போதெல்லாம் கனிவன்புடன் அவர்களை வழிநடத்தி வந்த அந்த சூழலையெல்லாம் நினைத்து புலம்பும் ஒரு தந்தையாக செயல்படுவதை பார்க்கின்றோம். இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப் போனார்கள். ஆனால் பரிவு எனும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எப்ராயிமே,
நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராயேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவைப் போலாக்குவேன்? செபோயிமுக்கு செய்ததுபோல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. அன்பர்களே, புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவரும் இறைத்தந்தையின் அன்பை பல்வேறு ஓமைகள் வழியாக எடுத்துக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் தானும் ஒரு தந்தையைப் போன்று வேறுபாடின்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதையும், துன்ப துயரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அனைவரையும் குணப்படுத்தி அவர்களுக்கு விடுதலை அளிப்பதையும் பார்க்கின்றோம். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று இயேசு கூறுவதை வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, திருமணமே செய்து கொள்ளாமல் தனது வாழ்வு முழுவதையும் தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்தவர்தான் அன்பு தலைவர் காமராஜர் என்பது நமக்கு தெரியும். இவர் இல்லற வாழ்வில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட ஒரு தந்தைக்குரிய கடமை உணர்வோடு வாழ்ந்தவர். மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவர். எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று எண்ணியவர். இவர் கொண்டிருந்த எளிமையான வாழ்வாலும் நம்பகத்தன்மையாலும் உறுதியான மனதோடு மக்களுக்காக உழைத்ததாலும் கட்சி வேறுபாடின்றி அனைவராலும் தந்தை காமராஜர் என்று இன்றும் போற்றப்படுகிறார். இவரை எங்கள் தந்தையாகவும் தலைவராகவும் பெற்றதற்கு நாங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நம் மனங்களில் உயர்ந்து நிற்கிறார். காமராஜர் முதல்வராக இருந்தபோது ஒருமுறை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது ஒரு கிராமத்தை அடைந்த அவர், இந்த கிராமத்திலே ஏன் பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை என்று கேட்டார். அதற்கு முதலமைச்சரின் உதவியாளர், இந்த ஊரில் உள்ள மக்கள் நம் கட்சிக்கு ஓட்டு போடவில்லை, அதனால்தான் பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை என்றார். இதை கேட்டு கோபமடைந்த காமராஜர், இது ஜனநாயக நாடு, மக்கள் தங்கள் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம், அது அவர்களின் ஜனநாயக உரிமை. ஆனால் அரசோ எல்லோருக்கும் பொதுவானது, அது மக்களிடத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது. ஆகவே உடனே இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றை திறக்கச் சொல்லுங்கள் என்றார் காமராஜர். அன்பர்களே, நம் தந்தையாம் கடவுள் காக்கும் கடவுள், இரக்கத்தின் கடவுள், பரிவன்பின் கடவுள், எல்லாருக்குமான கடவுள். அவர் எப்போதும் நம்மை குறித்தே சிந்திக்கின்றார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே இல்லை. நாம் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன்பே அவர் நமக்கான திட்டங்களை உருவாக்கியவர். நாம் இந்த உலகத்திற்கு வந்த பின்பு அத்திட்டங்களின்படியே நம்மை வழிநடத்தும் தூயவர். இப்படிப்பட்டவரை நம் கடவுளாக பெற்றதற்கு உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்கள்தாம். ஆகவே அன்பர்களே, அவரிடம் மட்டுமே எப்போதும் சரணடைவோம். அவரையே என்றென்றும் நம் உரிமை சொத்தாக கொள்வோம். அவருடன் என்றென்றும் ஒன்றித்து வாழ்வதற்கான அருள்வரங்களை இந்நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். தோல்வி தொடர்ந்த வேளையில், சோர்ந்து நொந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உலகம் பழிக்கும் நேரத்தில், புறவு மிகழும் காலத்தில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உயிரை தந்த உம்மை நான் மறந்து போனாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். குறையா உன் ஆற்றல் கண்டு வியந்து பாடுவேன், நிறைவாயுன் நன்பில் நிலைத்து என்றும் மகிழுவேன். பேறு பெற்ற மக்களினம் நாம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உரையாடலுக்கான சிறந்த அரசு தூதுவராகவும் ஆழ்ந்த நன்றி உணர்வு உடையவராகவும்
குடும்பம் மட்டுமல்லாது திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றல்களாக திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தையர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கி வாழ்ந்தவர் மறைந்த கர்தினால் ரஃபேல் மேரி டெல் வால் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை ஊழியரான கர்தினால் ரஃபேல் மேரி டெல் வால் அவர்களின் 160வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது குடும்பத்தார் ஏறக்குறைய 250 பேரை வத்திக்கானின் கிளெமென்டினா அறையில் அக்டோபர் 13 திங்களன்று சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 1865ஆம் ஆண்டு லண்டனில் இஸ்பானிய தந்தை மற்றும் ஆங்கிலேய தாயாருக்கு மகனாக பிறந்து வேறுபட்ட மொழி மற்றும் கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர் என்றும் உலகளாவிய தன்மையை இளம் வயது முதலே சுவாசித்து குருத்துவ அழைப்பை ஏற்று திரு அவையின் அரசுசார் பணியில் மிக முக்கியமான இடத்தினை வகித்து சிறப்பாக பணியாற்றியவர் கர்தினால் ரஃபேல் என்றும் கூறினார் திருத்தந்தை. மிக இளம் வயதிலேயே நுட்பமான விடயங்களை கையாள திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களுக்கு உதவி செய்து கற்றுக்கொண்டார் என்றும் கனடாவின் அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாக பணியாற்றி திரு அவையின் ஒன்றிப்பு மற்றும் கத்தோலிக்க கல்விக்காக தனது நேரத்தை வழங்கினார் என்றும் கூறினார் திருத்தந்தை. நிசேயாவின் பேராயராக தனது 35ஆம் வயதில் நியமிக்கப்பட்ட கர்தினால் ரஃபேல் அவர்கள் 1903ஆம் ஆண்டு தனது 38வது வயதில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களால் கர்தினாலாக நியமிக்கப்பட்டார் என்றும் திரு அவையின் வரலாறானது உண்மையான முதிர்ச்சி என்பது ஆண்டுகளை சார்ந்தது அல்ல, மாறாக கிறிஸ்துவின் முழுமையின் அளவோடு அடையாளம் காண்பதை பொறுத்தது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் மாநில செயலராக கர்தினால் பொறுப்பேற்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. ஆட்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்ற தொடக்க நூலின் இறைவார்த்தைகளை தனது மேய்ப்பு பணிக்கான விருதுவாக்காக எடுத்து பணியாற்றிய கர்தினால் ரஃபேல் அவர்கள் தான் இறந்த பிறகு தனது கல்லறையில் பெயரோ அடைமொழியோ எதுவும் இடம்பெறக்கூடாது, மாறாக இவ்வரிகளே இடம்பெற வேண்டும் என்று தனது உயிலில் எழுத பணித்தார் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. கர்தினால் அவர்கள் பணித்தபடியே அவரது கல்லறையில் எழுதப்பட்டுள்ளது என்றும் மரியாதைகள், பட்டங்கள், வாழ்க்கை வரலாறு என எதையும் விரும்பாத ஓர் எளிய மேய்ப்பனின் இதயத்தின் கூக்குரலாக மட்டுமே அவ்வரிகள் இருக்கின்றன என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நான் முடிந்தவரை தூய்மைத்தனம் உள்ளவராக மாறினால் மற்றவர்கள் என்னை விட தூய்மைத்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற மனநிலை கொண்டு வாழ்ந்தவர் கர்தினால் ரஃபேல் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், புனிதத்துவம் என்பது ஒப்பீட்டால் அளவிடப்படுவதில்லை, மாறாக ஒன்றிப்பால் அளவிடப்படுகிறது என்றும் மற்றவர்களின் புனிதத்துவத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கிறிஸ்துவை நோக்கி ஒன்றிணைந்து நடக்கும்போது நம்முடைய சொந்த புனிதத்துவத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டவர் கர்தினால் என்றும் கூறினார். மக்களிடையே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற கருப்பொருளில் சிறப்பிக்கப்படும் உலக மறைப்பணி ஞாயிறானது நமது திருமுழுக்கில் பெற்ற அழைப்பை ஒன்றாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது என்றும் பூமியின் எல்லை வரை நமது எதிர்நோக்காம் கிறிஸ்து இயேசுவை கொண்டு செல்லும் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான பணியில் நம்மை நாமே புதிதாக அர்ப்பணிப்போம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 19 ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் உலக மறைப்பணி ஞாயிறுக்கான காணொளி செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், முழு திரு அவையும் ஒன்றிணைந்து மறைப்பணியாளர்களுக்காகவும் அவர்களது திருத்தூது உழைப்பின் பலனிற்காகவும் ஜெபிக்க இந்நாள் சிறப்பிக்கப்படுகின்றது என்றும் கூறியுள்ளார். பெருவில் ஒரு மறைப்பணி அருள் பணியாளராகவும் ஆயராகவும் தான் பணியாற்ற போது உலக மறைப்பணி ஞாயிறன்று மக்களிடையே வெளிப்பட்ட நம்பிக்கை, ஜெபம், தாராள மனப்பான்மையானது எவ்வாறு முழு சமூகங்களையும் மாற்றுகின்றது என்பதை தான் நேரடியாக கண்டதாகவும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. ஜெபங்கள் மற்றும் ஆதரவுகளினால் நற்செய்தியை பரப்பவும், மேய்ப்பு மற்றும் போதனை திட்டங்களை வழங்கவும், புதிய ஆலயங்களை கட்டவும், மறைப்பணி பகுதிகளில் உள்ள நமது சகோதர சகோதரிகளின் நலவாழ்வு மற்றும் கல்வி தேவைகளை பராமரிக்கவும் உதவுவோம் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.